அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கிடையே இந்த வாரம் எட்டப்பட்ட அமைதி ஒப்பந்தத்தை இஸ்ரேல் விமர்சித்து வரும் நிலையில் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் இஸ்ரேலுக்கு கடுமையான கண்டனம் தெரிவித்துள்ளார். இன்றைய பார்வை நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். அமெரிக்கா ஈரானிடையே அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பும் ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசக்சியானும் மின்னணு முறையில் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். இதன்படி ஹோர்முஸ் ஜலசந்தி திறப்பு உட்பட 14 அம்ச திட்டத்தை அமுல்படுத்த இருதரப்பும் உறுதியளித்துள்ளன. அமெரிக்கா ஈரானிடையே கடந்த பிப்ரவரி 28 முதல் போர் நடைபெற்று வந்தது. கடந்த ஏப்ரல் 8 இருதரப்பும் இணைந்து தற்காலிக போர் நிறுத்தத்தை அமல் செய்தன. ஆனால் தற்காப்பு நடவடிக்கை என்ற பெயரில் இருதரப்பும் அவ்வப்போது தீவிர தாக்குதல்களில் ஈடுபட்டு வந்தன. பாகிஸ்தான், கட்டார் உள்ளிட்ட நாடுகள் இருதரப்பு இடையே சமரச முயற்சிகளில் ஈடுபட்டன. இதன் காரணமாக அமெரிக்கா ஈரானிடையே சுமூக உடன்பாடு எட்டப்பட்டது. சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் இன்று 19 அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த சூழலில் ஒருநாள் முன்னதாகவே அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ் அருகே உள்ள வெர்சாய் அரண்மனையில் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்புக்கு நேற்று முன்தினம் விருந்து அளிக்கப்பட்டது. அப்போது அவர் மின்னணு முறையில் அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். இதேபோல ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் இருந்தபடி அந்த நாட்டு ஜனாதிபதி மசூத் பெசக்சியான் மின்னணு முறையில் அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசக்சியான் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதிவில், வரலாற்று சிறப்புமிக்க அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளேன். உலக அமைதி, பிராந்திய அமைதியை நிலைநாட்டுவதில் ஈரான் உறுதியாக இருக்கின்றது என்று தெரிவித்துள்ளார். சமரச தூதர் என்ற வகையில் அமெரிக்கா ஈரான் அமைதி ஒப்பந்தத்தில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப்பும் மின்னணு முறையில் கையெழுத்திட்டார். அவர் சமூக வலைதள பதிவில், அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாக ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை வழங்கிய அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப், துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ், சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப், ஜெராட் குஷ்னர், ஈரான் உச்சத்தலைவர் மொய்தபா கமீனி, ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலீஃபாவ், வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி, உள்துறை அமைச்சர் எஸ்காந்தர் மொமேனி ஆகியோருக்கு நன்றி. சமரச முயற்சிகளில் ஈடுபட்ட கத்தார், சவுதி அரேபியா, துருக்கி, எகிப்து நாடுகளின் தலைவர்களுக்கும் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீருக்கும் நன்றியை உரித்தாக்குகின்றேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையே 111 நாட்கள் நீடித்த பதற்றம் தற்போது முழுமையாக தணிந்திருக்கின்றது. குறிப்பாக சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளின் மக்கள் நிம்மதி பெருமூச்சு விடுகின்றனர். போர் காரணமாக இதுவரை 122 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது. உலகம் முழுவதும் கச்சா எண்ணெய், எரிவாயு, உரங்களுக்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டு உள்ளது. பல்வேறு நாடுகளின் பொருளாதாரம் முழுமையாக சீர்குலைந்திருக்கின்றது. பங்கு சந்தைகள் கடும் வீழ்ச்சி அடைந்துள்ளன. உர தட்டுப்பாட்டால் பல்வேறு நாடுகளில் உணவு பஞ்சம் ஏற்படும் அபாயமும் எழுந்திருக்கின்றது. அமைதி ஒப்பந்தம் காரணமாக அனைத்து பிரச்சினைகளுக்கும் சுமூக தீர்வு காணப்பட்டு உள்ளது என்று சர்வதேச பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். ஈரானுடனான ஒப்பந்தம் இறுதியானது அல்ல. ஒழுங்காக நடந்து கொள்ளாவிட்டால் அந்த நாட்டின் மீது மீண்டும் குண்டுமழை பொழிவோம் என்று அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் கூறும்போது, ஈரானுடனான ஒப்பந்தம் இறுதியானதல்ல, இது ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மட்டுமே. இது எனக்கு பிடிக்கவில்லை என்றாலோ அல்லது அவர்கள் ஒழுங்காக நடந்து கொள்ளவில்லை என்றாலோ நாங்கள் மீண்டும் அவர்களின் தலைக்கு நேராக குண்டுகளை வீச தொடங்கிவிடுவோம். ஏனென்றால் அவர்கள் கடந்த 47 ஆண்டுகளாக தவறாகவே நடந்து கொண்டுள்ளனர் என்றார். ஈரானிடம் அணு ஆயுதம் இருக்கவே கூடாது எனவும் அணு ஆயுதம் இல்லாத அந்த உலகமே பாதுகாப்பானது எனவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தனது ட்ரூத் சோசியல் சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்ட பதிவொன்றிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அமெரிக்காவில் தற்போது எண்ணெய் விநியோகம் சீராக இருப்பதாகவும் பங்கு சந்தைகள் பெரும் வளர்ச்சியை கண்டுள்ளதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் நாட்டின் வேலை வாய்ப்புகள் சாதனை அளவு எட்டியுள்ளதுடன் விலைவாசி உயர்வு கட்டுப்படுத்தப்பட்டு அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைந்துள்ளதாகவும் ட்ரம்ப் கூறியுள்ளார். அமெரிக்கா முன்னர் இருந்ததை விட வலுவாகவும் பாதுகாப்பாகவும் உலக அளவில் பெரும் மரியாதைக்குரிய நாடாகவும் மாறியுள்ளதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையே இந்த வாரம் எட்டப்பட்ட அமைதி ஒப்பந்தத்தை இஸ்ரேல் விமர்சித்து வரும் நிலையில் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் இஸ்ரேலுக்கு கடுமையான கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தம் ஈரானின் ஏவுகணை திட்டத்தை கட்டுப்படுத்த தவறிவிட்டது என்றும் இஸ்ரேலின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக உள்ளது என்றும்
இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வருகின்றன. இதற்கு பதிலடி கொடுத்துள்ள ஜேடி வான்ஸ், தற்போதைய உலக சூழலில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மட்டுமே இஸ்ரேலின் ஒரு சக்தி வாய்ந்த நட்பு சக்தி என்பதை இஸ்ரேல் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று எச்சரித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய துணை ஜனாதிபதி வான்ஸ், இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அமைச்சரவை உறுப்பினர்கள் டொனால்ட் ட்ரம்ப் மீதும் இந்த அமைதி ஒப்பந்தம் மீதும் தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்துவதை வன்மையாக கண்டித்தார். இஸ்ரேல் தனது பாதுகாப்பிற்காக பயன்படுத்தும் 2 பங்கு பாதுகாப்பு ஆயுதங்கள் அமெரிக்க மக்களின் வரிப்பணத்திலும் அமெரிக்கர்களின் கரங்களாலும் உருவாக்கப்பட்டவை என்பதை அவர் நினைவுபடுத்தியுள்ளார். அமெரிக்கா ஆண்டுதோறும் இஸ்ரேலுக்கும் சுமார் $4 பில்லியன் இராணுவ உதவியை வழங்கி வரும் நிலையில் தங்களின் உண்மையான பிரச்சினையை உணராமல் அமெரிக்க ஜனாதிபதியை இஸ்ரேல் அமைச்சர்கள் விமர்சித்து ஜதார்த்தமற்றது என்றும் அவர் சாடியுள்ளார். இந்த விவகாரம் குறித்து இஸ்ரேல் பிரதமர் அலுவலகமோ அல்லது அந்த நாட்டின் வெளியுறவு அமைச்சகமோ இதுவரை அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்கவில்லை. ஈரானுடனான போர் காரணமாக சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ள சூழலில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இடையிலான இந்த ராஜதந்திர மோதல் உலகளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதாக ராய்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரானின் ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்ல விரும்பும் வணிக கப்பல்களுக்கு மிக விரைவாக பயண அனுமதிகளை வழங்குமாறு பெர்சியா வளைகுடா நீரிணை அதிகார சபைக்கு ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு சபை உத்தரவிட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையே இந்த வாரம் எட்டப்பட்ட அமைதி ஒப்பந்தத்தின் குறிக்கோள்களை நிறைவேற்றும் நோக்கில் கப்பல்களின் அனுமதி கோரும் விண்ணப்பங்களை அதிவேகத்துடனும் முன்னுரிமையுடனும் பரிசீலித்து பதிலளிக்குமாறு அந்த அதிகார சபையின் நிர்வாகத்திற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது என்று ஈரானின் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அத்துடன் வணிக கப்பல் போக்குவரத்தை விரைவுபடுத்தும் மற்றும் ஊக்குவிக்கும் ஒரு முக்கிய நடவடிக்கையாக அடுத்த 60 நாட்களுக்கு அனுமதி கோரி விண்ணப்பிக்கும் எந்த ஒரு வணிக கப்பல்களிடமிருந்தும் எவ்வித கட்டணமும் வசூலிக்கப்படாது என்று ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு சபை தனது அதிகாரப்பூர்வ அறிக்கையில் அறிவித்துள்ளது. மசகு எண்ணெய் விநியோகத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் சர்வதேச கடல் வழித்தடமான ஹோர்முஸ் நீரிணையில் இயல்பு நிலையை திரும்ப கொண்டுவர ஈரான் இந்த அதிரடி முடிவை எடுத்துள்ளதாக சர்வதேச செய்தி சேவை ஒன்று தெரிவித்துள்ளது.